ஹாய் காய்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி மென்டல் இல்னஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மென்டல் இல்னஸ்னால் என்ன அப்படின்றத அதை டெஃபினிஷன்லேருந்து பார்ப்போம். ஸோ மென்டல் இல்னஸ் இஸ் அ கண்டிஷன் இன் த பிரெயின் தட் கேன் சிவியர்லி அஃபெக்ட் அ பர்சன்ஸ் அபிலிட்டி டு பெர்ஃபார்ம் தி நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய தினந்தோறும் நார்மலான ஒரு மனிதன் தன் வாழ்வில் என்ன செய்யணுமோ அதை தாம் மனநிலை, அதாவது ஒரு மனிதனுக்கு உடல்நிலை தன்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கலாம், சூழ்நிலை நல்லா இருக்கலாம், அவனோட பொருளாதாரம் நல்லா இருக்கலாம், அவனோட உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சு கூட அவன் தன்னுடைய டே டு டே, அதாவது ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸை செய்யாமல் இருந்தானா அவன் மனநிலையால் ஒரு பாதிப்பில் இருக்கான். அவனுக்கு உடலில் பிரச்சனை இருக்காது, பணத்தில் பிரச்சனை இருக்காது, சூழ்நிலை பிரச்சனை இருக்காது, ஆனால் அவன் மனசில் பிரச்சனை இருக்கும். ஸோ தட் இஸ் மென்டல் இல்னஸ். ஸோ மென்டல் இல்னஸ் இஸ் லிட்ரலி அன் இல்னஸ் ஆஃப் த பிரெயின். ஸோ அவன் மனசில் பிரச்சனைன்னு சொல்கிறான், ஆனால் உண்மையிலே சயின்டிஃபிக்காக அதை பார்த்தோன்னா அது அவன் மூளையில் தான் பிரச்சனை. A biological change occurs in the brain of a person which disrupts and diminishes their thinking ability, mood, behavior and overall normal functioning abilities. ஸோ அவன் மூளையில் ஏற்படுற ஒரு கெமிக்கல் சேஞ்ச், பயோகெமிக்கல் சேஞ்ச் வந்து அவனுடைய அவன் நினைப்பு, அவனுடைய உணர்வுகள், அவனுடைய அந்த நடத்தை, ஸோ அவனுடைய மூடு, அது எல்லாத்தையுமே ஒரு அப்நார்மலாக மற்றவங்க நார்மல் பர்சன்லேருந்து அவனை அப்நார்மலாக அவன் எல்லாமே இவனுக்கு இருக்குன்னா, ஸோ இது எல்லாமே மென்டல் இல்னஸோட ஒரு சிம்டம். ஸோ மென்டல் இல்னஸ் கேன் ஹேவ் வெரி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் அ பர்சன் அஃப்ளிக்டட் வித் த இல்னஸ் அண்ட் தேர் லவ்ட் ஒன்ஸ். ஸோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை மட்டும் அது பாதிக்காமல் தன் கூட சுற்றி இருக்கிற குடும்பத்தார், தன் நண்பர்கள் அனைவரையுமே அது ரொம்ப அதிகமாக பாதிக்கும். ஸோ and then mental illness can have extremely severe effects on a person's employment, financial management, personal care and relationship. ஒரு மனிதனோட வேலையும் சரி, அவனுடைய ஃபினான்ஷியல் லெவல் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி, தன்னை தானே கூட கவனிச்சிக்க மாட்டாங்க. உறவுகளில் எல்லாமே அவனுக்கு வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் எப்படி இருப்பார்னா, தனக்கு தேவையான எதையுமே கவனிச்சிக்க மாட்டார், தன்னையும் கவனிச்சிக்க மாட்டார். அது ஒன் ஆஃப் தி கிளியர் சைன்ஸ் ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு என்பதற்கு. there are different types of mental illness and different levels of severity. ஸோ பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ்லேயே கூட நிறைய லெவல் இருக்குது, நிறைய அந்த அளவோட பாதிப்பு நிறைய இருக்குது. In those with milder severity of mental illness, it may not be very evident they are ill. ஸோ சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், பட் அது வந்து வெளிப்படையாக தெரியாது. அவர்களோட பேசி பழகி ரொம்ப நாள் இருந்தால் தான் அது நமக்கு புரியுமே தவிர, சில பேரோட மனநிலை அவங்க பார்க்க நல்லா இருக்கலாம், அவங்க ட்ரெஸ்ஸு நல்லா போடலாம், அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா பழகலாம், பட் அவங்க கூட ரொம்ப கூர்ந்து கவனித்து அவங்க கூட இருக்கும்போது தான் அவங்களுடைய சில செயல்கள் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். On the other hand, others may show a very obvious signs of mental illness such as secluding themselves, extreme agitation and confusion. ஸோ மோசமான மனநிலை, ரொம்ப மனச்சிதைவு ஏற்படுறவங்க, இந்த ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்கிற மனச்சிதைவு நோய்க்கு உள்ளாகிறவங்க, ரொம்ப அவங்களோட நடத்தை நமக்கு வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரியும். யாருமே அவங்கள பார்த்த உடனே அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு நல்லா கண்கூடாக தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படின்னா, தன்னைத்தானே தனிமையில் வச்சுப்பாங்க, ரொம்ப அதிகமாக ஒரு அஜிடேஷன் ஆவாங்க. அஜிடேஷன்னா கிட்டத்தட்ட அப்படியே எப்பயுமே ஒரு எரிச்சலும் ஒரு கோவத்துலேயும் இருக்கிற மாதிரி. அடுத்து அதிகமாக கன்ஃபியூஷன் இருக்கும், அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது, அவங்களால ஒரு தெளிவாக பேச முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. ஃபார்ச்சுனேட்லி வாட் எவர் டைப் மென்டல் இல்னஸ் ஆர் லெவல் ஆஃப் சிவியாரிட்டி தேர் இஸ் ட்ரீட்மெண்ட் தட் கேன் ஹெல்ப். ஸோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள முழுசாக குணப்படுத்த முடியலனா கூட
அவங்கள ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக அவங்கள மருந்து மாத்திரை மூலமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து கொடுத்து அவங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் என்னென்னு பார்ப்போம். உலகத்தில் ரொம்ப அதிகமாக காமனாக இருக்கிற மென்டல் இல்னஸ் என்னென்னா, ஒன் இஸ் பைபோலார் டிஸார்டர், இருமுனை அதாவது இருமுனை மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேஜர் டிப்ரெஷன், மன அழுத்த நோய், பார்டர்லைன் பர்சனாலிட்டி, ஸோ தென் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ அப்சசிவாக ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களால அதை நிறுத்த முடியாது. ஸ்கிசோஃப்ரீனியா, மனச்சிதைவு நோய், இது வந்து ரொம்ப இருக்கிறதுலே மென்டல் இல்னஸில் மோசமான நோய் ஸ்கிசோஃப்ரீனியா தான். அடுத்து பேனிக் டிஸார்டர்னா பதட்ட நோய், பதட்டம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க, எப்பயுமே அடிக்கடி பதட்டம் அடைவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் பதட்டம் அடைவாங்க, அதுவும் ஒரு மனநிலை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி, தட் இஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் மென்டல் இல்னஸ். அது ரொம்ப அதிகமாக ஒரு ஷாக்கிங்கான ஈவெண்ட்ஸில், ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஈவெண்ட்ஸ் கோத்ரூ பண்ணவங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க இந்த நோய்க்கு உள்ளாவாங்க. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ only about 60% of people with mental illness get treatment each year. 60% மக்கள் தான் இந்த மாதிரி மனநோய் உள்ளவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் பாப்புலேஷனை பற்றி இதில் போட்டிருக்கு. 2011 படி 5 மில்லியன் அமெரிக்கர்கள் அவங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவே இல்லை. ஸோ த மோஸ்ட் காமன் ரிப்போர்ட்டட் ரீசன் ஃபார் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது ஃபினான்ஷியலாக அஃபோர்ட் பண்ண முடியாது, இதுக்கு காசு அவங்களால செலவு பண்ண மாட்டாங்க, அதுதான் பெரிய காரணம் இதுக்கு. In the US, the average lifespan of a person with severe mental illness in comparison to the general population is 25 years shorter. ஸோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரோட அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஜென்ரல் பாப்புலேஷன் நார்மலான இருக்கிறவங்களோட 25 வருஷம் குறைவாக இருக்குது. People with severe mental illness are more likely to have other health risk factors such as heart disease, diabetes, cancer, stroke and pulmonary diseases. In comparison to the general population, people with severe mental illness are more commonly smoke, have weight problems, abuse substances and have poor fitness. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான பாப்புலேஷனை விட சிவியர் மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குடி, சிகரெட், இல்லை ஒபிசிட்டி, தான் உடலை கவனிச்சிக்க மாட்டாங்க, எல்லாம் அன்ஹெல்த்தி அவங்களுக்கு பழக்கங்கள் நிறையா இருக்கும், கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களோட உயிரை குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஒரு மனநிலை பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதோட காரணி என்னன்னு பார்ப்போம். Scientists to this day still have not been able to determine the exact cause of mental illness. ஸோ ஒரு மென்டல் இல்னஸ்க்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ research studies are going to discover the exact cause because doing so will most likely lead to earlier detection methods. ஸோ ஒரு மனநிலை கண்டிப்பாக ஒருத்தர் பாதிக்கப்படுவார், இவர் இந்த காரணத்தினால தான் கண்டிப்பாக அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே அதை மனநிலை பாதிக்க விடாமல் அவங்கள குணப்படுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்க மனநிலையோட சிவியாரிட்டியை குறைக்கலாம். Studies to date seem to indicate that mental illness is most likely caused by combination of factors. ஸோ மனநிலை பாதிக்கப்படுறது பல காரணங்கள் இருக்குது. முதல் முக்கிய காரணம் genetic trait. Certain inherited gene can increase the risk factor of acquiring mental illness. Although inheriting genes from blood relatives with mental illness does not always result in one acquiring it themselves, there is more likelihood. ஸோ உங்களோட தாய், தந்தை, இல்லை உறவுக்காரங்க, நெருங்கிய பிளட் ரிலேஷன் யாருக்காவது மனநிலை பாதிக்கப்பட்டாலும் அது தனக்கு உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது
உங்களுக்கு இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த ஆனால் இது வந்து ரொம்ப உறுதியான்னு சொல்ல முடியாது, வரலாம் வராமலையும் போகலாம். ஸோ இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஜெனட்டிக் ட்ரைட்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சென்டிங் மெசேஜஸ் த்ரூ அவுட் த பிரெயின். If this chemical is not working properly or is imbalanced, such biochemical change in the brain can affect mood and be a factor in mental illness. So சில பேருக்கு பிறப்பில் மூலக்கோளாறு இருக்கலாம், இல்லைனா சில பேர் விபத்துகளில் மூளையில் அடிபட்டு தலையில் அடிபட்டு மூளையில் ஏதாவது ரத்த கசிவு ஏதோ ஒன்று ஆகி அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மனநிலைன்றதே நம்ம மூளையை வச்சு தான். நம்ம மூளையில் ஏதாவது பாதிப்பு பிறப்பாலேயோ இல்லை விபத்தாலேயோ ஏற்பட்டால் நமக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படும். சைக்காலஜிக்கல் நெகட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தேர் அக்கம்பனிங் சைக்காலஜிக்கல் anguish and stress can be contributing factor in triggering mental illness. இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். இது என்னென்னா, பிறப்பால் தான் ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்படணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இருக்கிற ஒரு மனிதர் கூட தன் சூழ்நிலை மோசமாக இருந்தால், அதாவது நெகட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது தன் கூட தன்னுடைய மனைவியோ தன்னுடைய மகனோ மகளோ அல்லது புருஷனோ யாரோ ஒருத்தவங்க தன் கண்ணு முன்னாடியே ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க, இல்லை ஏதோ தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க, இல்லை உங்கள் கூட இருக்க நண்பர்களுக்கு ஏதோ ஆகுது, இல்லை உங்களை டார்ச்சர் கொடுக்குறாங்க, யாராவது மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது, மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, தினம் உங்களை டிஸ்ட்ரெஸ்ஸிங் நிலைமை கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தினம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்ற போன்ற மனநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், புவர் நியூட்ரிஷன் அண்ட் ப்ரீபர்த் எக்ஸ்போஷர் டு டாக்ஸின்ஸ், ஆல்கஹால், ட்ரக்ஸ் அண்ட் வைரஸஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் சூழ்நிலை காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அதாவது குடி, சிகரெட்டு, இல்லைனா ஒழுங்காக சரியான சத்தான உணவு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா, இல்லைனா பிறப்பதற்கு முன்னாடியே சில விஷயங்கள் உங்கள் தாய் மூலமாகவும் உங்களுக்கு போச்சுன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுனாலோ, இல்லை போதைப்பொருள், இல்லை சில நேரம் கிருமிகள் கூட மனநிலை பாதிப்புக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So, although substance abuse and poor nutrition may not be the direct cause of mental illness, they can both be precipitating factors in its onset. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸும், அதாவது இந்த குடி, சிகரெட் போன்ற இது, அதுக்கப்புறம் புவர் நியூட்ரிஷன், சரியான சத்தான சாப்பாடு சாப்பிடாதது நேரடியான காரணமாக இல்லை, மனநிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கு நேரடியான காரணமாக இல்லைனா கூட அது வந்து ஒரு ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டராக ஆகலாம். அதாவது உங்களுக்கு அது ஒரு துணை, மற்ற உங்களுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக அமையலாம். ப்ரீபர்த் எக்ஸ்போஷர் டு ஆல்கஹால், ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின் வைரஸ் ஹாஸ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் டு பி கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் டு மென்டல் இல்னஸ். ஸோ பிறப்பதற்கு முன்னாடியே உங்கள் தாய் மூலமாக உங்கள் தாய் குடிப்பதற்கோ இல்லை போதைப் பொருளுக்கோ இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு வைரஸ் போன்ற நோய்கள் ஏதாவது அவங்க உடம்புக்குள்ளே போச்சுன்னா கர்ப்பத்தில் இருக்கும்போது அது கூட உங்கள் மூளையை பாதிப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஃபார் மென்டல் இல்னஸ் பார்ப்போம். மென்டல் இல்னஸ் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் எவால்வ்டு சிக்னிஃபிகண்ட்லி ஓவர் த இயர்ஸ். The very early methods of treating mental illness, although well intended, were very crude. ஸோ இப்போது இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ இருக்கிற மருத்துவம் எல்லாமே, சைக்காட்ரி எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக சிறப்பாக இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில், அதாவது மனநிலை பற்றி தெரியாத அறியாமையான காலத்தில், நான் சொல்கிறது ஒரு 500-1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப மோசமாக அவங்கள நடத்துனாங்க, அவங்கள சித்திரவதை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் இதெல்லாம் எஃபெக்டிவாக இல்லை.
ஸோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்க இதனால் பாதிப்பு அடைகிறாங்கன்றது நல்லாவே தெரியும். அவங்களோட ஆப்வியஸ் சைன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. அவங்களுக்கு உதவுறதுக்கு நிறையா மருந்து, டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற மருத்துவம், இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்கள், இன்னைக்கு இருக்கிற ரிசர்ச், இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் எல்லாத்துமே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்குது. ஸோ மென்டல் இல்னஸஸ் பற்றி முன்னோர் காலத்தில் என்னென்ன குறிப்புகள் இருந்தது அப்படின்றத பார்ப்போம். மென்டல் இல்னஸ் வாஸ் ரெக்கக்னைஸ் ஓவர் 4000 years ago. 4000 வருடங்களுக்கு முன்னாடியே மனநிலை பாதிப்பை பற்றிலாம் குறிப்புகள் இருக்குது. In the very earlier stages of attempts to treat mental illness, many theories about treatment that would help existed. ஸோ இதை பற்றி இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய முன்னோர் காலத்திலே இருந்திருக்கு இதை பற்றின சில தியரிஸ் எல்லாம். ஸோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சில நேரங்களில் ஒரு 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 ரிலீஜன், ஒரு சமயத்துக்கு மாறணும், ஒரு கொள்கைக்கு, ஒரு சமய கொள்கைகளுக்கு அவங்க மாறணும், அது வந்து அவங்க குணப்படுத்துன்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சமய ஃபெய்த்ஸ் கேன் பி கன்சிடர் ஆஸ் அ க்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் சஜஸ்டட் ஈவன் சில பேர் இசை, இயற்கை உணவுகள், அப்புறம் உடற்பயிற்சி இது எல்லாமே குணப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. Others suggested entertaining stories or humor as a diversion tactic to help. Some believe that bleeding or purging would work as a treatment. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில வழிகளை கடைபிடிச்சிருக்காங்க. சில பேர் கொஞ்சம் கவனங்களை மாற்றுறதுக்கும் இந்த மாதிரி சில பொழுதுபோக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் மனநிலை பாதிப்பு இருக்கிற அதாவது மனநிலையில் சஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி காமெடி, ஹியூமர், ஸ்டோரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மனசை கொஞ்சம் மாற்றும் அப்படின்ட்டு இருக்காங்க. சில பேர் ரத்தத்தை வெளியெடுத்தாலாம் மனநிலை, உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்தம் தான் காரணம், அந்த ரத்தத்தை கொஞ்சம் வெளியெடுத்தால் அவங்களுக்கு மனசு சரியாகும்னு இருக்காங்க. இன்னும் கொடுமையானது என்னென்னா, இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள்லாம் சாத்தான் வந்து தான் உடம்புக்குள்ளே குடியிருக்கு. ஸோ அவங்கள வந்து எக்ஸாசிஸ்டம், அதாவது பேய் ஓட்டுறது தான் இதுக்கு சரியான தீர்வுன்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துலலாம் வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள சங்கிலியில் கட்டி போட்டு அவங்கள சாட்டையால் அடித்து அவங்களுக்கு பேய் ஓட்டி, இது எல்லாத்துக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சாத்தான் அவங்க உடம்புக்குள்ளே இருக்குது, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the 17th and 18th centuries, great English scientist and philosopher of the day, including Francis Bacon, Isaac Newton, and John Locke, argued that reason was the faculty that elevated humankind above the animals. The mentally ill were considered to have descended to a brutish state by virtue of having lost their reason. The mentally ill were considered to be fierce creatures that could break chains and cords, bear cold and heat, fasting, strokes, and wounds without sensible hurt. It was believed that by discipline, threats, blows, tortures, and torments, it would induce the minds of the mentally give up its arrogance and wild ideas and become meek and orderly. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஒரு 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 விலங்குக்கு சமமாக பார்த்துருக்காங்க.
ஸோ இவங்க இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி பேய் அவங்க உடம்புல இறங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து சர்வ பலம் அவங்களுக்கு வந்துடும், அவங்களுக்கு பேய் பலம் அவங்க உடம்புல வந்துடும், அவங்களால எதையும் இரும்பு சங்கிலியை கூட உடைக்க முடியும், அவங்களால எந்த ஒரு இது தாங்கிக் கொள்கிற உடம்புல அவ்வளோ இதாயிரும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அமைதிப்படுத்த, அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் அவங்களுக்கு பயமுறுத்தணும், அவங்கள டார்ச்சர் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ண மூலமாக அவங்களோட மனநிலை வந்து அவங்க வந்து பயந்து அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தலில் அவங்க வந்து தன்னுடைய நடத்தையை கைவிட்டுருவாங்க, தன்னுடைய மோசமான நடவடிக்கையை விட்டுருவாங்க அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. ஸோ ஏர்லி மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் மென்டல் இல்னஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். So because modern day era of treatment, because of lack of success in other treatment methods at the time, like shock therapy and lobotomies, doctors begin leaning more heavily toward the drug therapy for the treatment of mental illness. The first antipsychotic drug was introduced in the US in 1954. Many more drugs for treating mental illness soon followed. Today, there are drugs available to treat patients' psychosis, anxiety, and depression, which are three of the major categories of mental illness. There are multiple types of antidepressant, antipsychotic, anti-anxiety, and mood stabilizers available. For the drug therapy to work, doctors and patients must work together. Drug therapy does not cure mental illness, but drug therapy often improves the severity of the symptom. This enables many with mental illness to function and feel better. With psychotherapy and good management of potential side effects of the medication, an even better result can occur. Although drug therapy was vastly improved the treatment for the mentally ill, antidepressants don't work at all in 30% of the people being treated. In the 80s, shock therapy for treating mental illness came alive again. This, however, is not without controversy. There is a stigma about the use of shock treatment again in treating the mentally ill. This is understandable because of the most failed attempts and harm that was caused by shock therapy treatment in the past. However, the American Psychiatric Association has said present methods of shock treatment are both effective and safe. Shock therapy utilizes electric current applied to a patient's head, induce a grand mal seizure. Many patients have experienced a lifting mood as a result. Doctors are still unsure why it has such effect. Currently, over 1 lakh Americans have shock therapy each year. Shock therapy is now mostly referred to as electroconvulsive therapy. Electroconvulsive therapy is currently being used to treat major depression, mania, and mixed mood states. Present day methods of shock therapy has made important changes. These changes greatly reduce the prior dangers of the treatment. Anesthesia is now used, for example, prior to administering of shock treatment. Modern methods use less intense current and is applied across a smaller area of the brain. Some reported studies are supporting modern day shock therapy as an effective treatment for mental illness, especially for those who are not helped by drug therapy. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல். ஸோ இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த ஸ்லைட் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்களும் ஆன்லைனில் போய் மென்டல் இல்னஸ் ஸ்லைட் ஷேரில் நீங்கள் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.